சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பான்ற எழுத்தை தான் வந்து பயிற்சி செஞ்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வட்டமிடுதல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரெயின்போ ட்ரேசிங் பார்த்துட்டோம். வண்ணமடித்தல், படங்களை இணைத்தல். இப்போ எழுதி பழக வரப்போகிறோம். இப்போ பாருங்கள், பாப்பா ரெடியாக எடுத்து க்ரையான்ஸ் எவ்வளோ அழகாக வந்து அடுக்கி வச்சுட்டாங்க பாருங்கள். இப்போ ஒவ்வொரு கலராக எடுத்து ஒரு லைனாக வந்து எழுத போகிறாங்க. எழுதும் பொழுது சொல்லிக்கிட்டே எழுதணும். பா பா அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? சரிடா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். சொல்லுங்க, அது என்ன எழுத்து? சொல்லிட்டே எழுதுங்க. வெரி குட். நீங்கள் எழுதும் பொழுது குழந்தைய உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, உங்கள் மடியில் உட்கார வச்சுட்டு அழகாக வந்து அவங்களுக்கு பொறுமையாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைக்கு போர் அடிச்சதுன்னா நீங்கள் 2 லைன் எழுதுங்க, அவங்கள ஒரு லைன் எழுத சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு லைன்லேயே நீங்கள் ஒரு 3 பா எழுதி காமிங்க, அடுத்தது பாப்பாவை எழுத சொல்லுங்கள். அப்போ நீங்களும் குழந்தையும் இணைந்து எழுதும் பொழுது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நம்ம அம்மாவும் நம்ம கூட சேர்ந்து எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தை ரொம்ப ஆர்வமாக எழுத பழகுவாங்க. பா சொல்லிட்டே எழுதுறா. இப்போ பாப்பா ஃபுல்லாக முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பச்சை வண்ணத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பச்சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. பா, வெரி குட். அடுத்து மஞ்சள் நிறத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்க. சொல்லிட்டே எழுதுறா. அடுத்து பிங்க், இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்து எழுதிட்டு இருக்காங்க. நீலம். சொல்லிட்டு எழுதுறா. இப்போ பாருங்க, இந்த பேஜ் எவ்வளோ அழகாக வந்து பாப்பா எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ அந்த பாக்ஸில் இருக்கிறதையும் எழுத சொல்லியிருக்கேன். பா. அடுத்ததாக பாருங்கள் என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னா, பென்சில் எடுத்துக்கிறா. இந்த படகு, பா படகு, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ட்ரேசிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த எல்கேஜியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே வந்து அழகாக சின்னதாக எழுதி பழக போகிறாங்க. சரி, எழுதுறா செல்லம். பா சொல்லிட்டே எழுதுங்க. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரேசிங் வந்து இருக்குது. பா. இப்போ தெரியுது பாருங்கள். பா சொல்லிட்டு எழுதுமா. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க. இப்போ வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த பான்ற எழுத்தை வந்து அந்த படகுக்குள்ளே வந்து எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதுக்கு கலர் வந்து அடிக்க போகிறோம். கனிஷ்கா வந்து அவளுக்கு எப்படி விருப்பமான கலர் அடிக்கலான்னு பார்க்கலாம். அடிட்டாச்சு. அழகாக ஆரஞ்சு வண்ணத்தை வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுட்டாங்க மேலே. இப்போ வந்து நீல நிறத்தை அடிச்சிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து கலர் பண்ணியிருக்காங்க. கொடிக்கு வந்து வண்ணத்தை தேடிட்டு இருக்காங்க. என்ன வண்ணம் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதே ஆரஞ்சு தான் எடுக்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், நீங்கள் வந்து அழகாக வந்து இதே மாதிரி பண்ணிவிட்டு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். இந்த புக்கு வேணும்னா இந்தியன் ஃப்ளாக் மாதிரி வந்து அடிக்கிறாங்க அவங்க. வாவ், வெரி க்ரியேட்டிவ். நான் ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஆரஞ்சு தான் அடிப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் வந்து அந்த இந்தியன் ஃப்ளாகை வந்து அழகாக வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேம்மா, இந்த புக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். தேங்க்யூ.